ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சூப்பர் ஹோம்மேக்கா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி கார்டனிங் வீடியோ நம்ம சேனலில் எதுவும் போடலை. இன்றைக்கி ஒரு ஈவினிங் vlog மாதிரி நான் பண்ணியிருக்கேன். கிருஷ்ண ஜெயந்தினால இன்றைக்கி நான் கிருஷ்ண ஜெயந்தி வீட்டில் எப்படி செலிப்ரேஷன் பண்ணேன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா, நம்ம சேனலுக்கு கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கிருஷ்ண ஜெயந்தினாவே நம்ம வீட்டு குட்டீஸுங்களுக்கு ரொம்ப ஒரு கொண்டாட்டமாகவே இருக்கும். ஏன்னா ஆண் குழந்தையாக இருந்ததுன்னா நம்ம கிருஷ்ணர் டெக்கரேஷன்லாம் போட்டிருப்போம். பெண் குழந்தையாக இருந்ததுன்னா நம்ம ராதை ட்ரெஸ்லாம் போட்டு நம்ம டெக்கரேஷன் பண்ணியிருக்கிறதுனால அவங்களுக்கு அன்றைக்கி பிடிச்ச ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம செய்திருக்கிறதுனால ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி நம்ம சாப்பிடுவாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் எண்ணெயில் போட்டு பொரிக்கிறதோ இல்லை வறுக்கிறது எதுவுமே நான் போடலை. எங்கள் வீட்டுங்க குட்டீஸுங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதை தான் நான் செய்திருக்கேன். இப்போ தான் தீபாவளி செய்து முடித்தேன். அதுக்குள்ளே எங்கள் வீட்டு கிருஷ்ணர் அவரோட சேட்டையை ஆரம்பிச்சிட்டாரு பாருங்க. கிருஷ்ண ஜெயந்தி மார்னிங் அன்றைக்கி நம்ம வீடு எல்லாமே நம்ம மாப் போட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வாசலில் அன்றைக்கி ஈவினிங் ஒரு சூப்பரான மாக்கோலம் போட்டேன். அதுக்கப்புறம் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு நம்ம வாசலில் அதுக்கப்புறம் படிகள் இதெல்லாம் மாக்கோலம் தான் போடணும். அதை மாக்கோலம்னா நம்ம மாவில் பச்சரிசி மாவில் தான் நம்ம போடணும். இது நான் கோலம் மாவில் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நாங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிறதுனால வழிகள் எல்லாம் கிருஷ்ணரோட பாதத்தை நம்ம வைக்கிறதுக்கு நான் பச்சரிசி மாவில் தான் போட்டிருக்கேன். ரொம்ப சிம்பிளாக நான் போட்டுவேன். இது ஜஸ்ட் கொஷின் மார்க் மாதிரி வரைஞ்சிட்டு அதில் ஆப்போசிட் சைட்லேயும் வரைஞ்சிட்டு நம்ம 5 டாட் வச்சிட்டோம்னா கிருஷ்ணரோட பாதம் இருக்கிற மாதிரியே இருக்கும் பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு இதோட அச்சு ரொம்ப நேரம் இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் பார்த்திங்கன்னா பச்சரிசி மாவில் கொஞ்சம் மைதா மாவு கலந்து நீங்கள் போட்டிங்கன்னா அதோட நல்லா பிடிச்சிக்கும். அதே சமயத்தில் நமக்கு நல்ல ஒரு பளிச்சுன்னு நல்லா பிரைட்டாகவே தெரியும். நாங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிறதுனால கீழேருந்து கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து நாங்கள் சாமி ரூம் வரைக்குமே நாங்கள் இது மாதிரி ஃபுல்லாகவே மாக்கோலம், அதாவது பச்சரிசி மாவில் ஆன கோலத்தை நாங்கள் கிருஷ்ணரோட பாதத்தை வச்சுருக்கோம் பாருங்கள். இது எங்கள் வீட்டு வாசலில் போட்டிருக்க சின்ன கோலம். இங்கே பாருங்கள், ஃபுல்லாகவே நான் சாமி ரூம் வரைக்குமே இந்த அச்சு நான் வச்சுருப்பேன். ஏன்னா குழந்தைங்க சின்ன குழந்தையா இருந்ததுன்னா அதோட பாதத்தை வைக்கலாம். ஆனால் குழந்தைங்க ஓடுற குழந்தையா இருக்கனால டக்கு டக்குன்னு ஓடிடுவாங்க. இப்போ எங்கள் வீட்டில் கிருஷ்ணரும் ராதையும் வந்துட்டாங்க பாருங்கள். என்னோடய பொண்ணுக்கு நல்லா டெக்கரேஷன் பண்ணி அதே சமயத்தில் பையனுக்கும் நல்லா பண்ணியாச்சு. ஏன்னா அவர் தான் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி அந்த செலிப்ரேஷன் பண்ணார் பாருங்கள். இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்திக்கு என்னென்ன பிரசாதங்கள் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பச்சரிசி வெண்பொங்கல், அதுக்கப்புறம் கேரட் கேசரி. கேரட் கேசரி பார்த்திங்கன்னா நம்ம கேரட் கேசரிக்கு நம்ம கலர் எதுவும் ஆட் பண்ணாமல் கேரட்டோட ஜூஸ் மட்டும் எடுத்து அதை ஆட் பண்ணுவோம். அதனால் ஃப்ளேவர் ரொம்ப நல்லாவே இருக்கும். உங்களுக்கு ரியல் கேசரி எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ரவா லட்டு, அப்புறம் சுண்டல், அவல் பாயசம் இது தான் பண்ணியிருக்கேன். அப்புறம் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி கேஷ்யூஸ், அதுக்கப்புறம் டேட்ஸு, அதுக்கப்புறம் கடலை மிட்டாய், ஆஸ் யூஷுவல் நம்ம எப்போதும் வைக்கிற மாதிரி தயிர், அவல், வெண்ணெய் இது எல்லாமே வச்சுருப்பேன். நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் பூஜை ரூம் டூர் நான் போட்டிருப்பேன். அதோட லிங்க் கீழே ஒரு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் தரேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் தேவைப்பட்டால் அதையும் போய் பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் இதெல்லாம் செய்கிறதுக்கு ஒரு 1/2 அன் ஹவர்லேயே நம்ம செய்திடலாம். இது பாருங்கள், ரொம்ப ஒரு சிம்பிளாகவும் இருக்கும். இது சமயத்தில் நம்ம கிருஷ்ண ஜெயந்தியை நம்ம கிராண்டாக செலிப்ரேஷன் பண்ண மாதிரி இருக்கும். இது எதுவுமே நம்மளால் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க கூட ஜஸ்ட்டு ஒரு கப்பில் பால் வச்சுட்டு கிருஷ்ணருக்கு நைவேத்தியம் பண்ணாவே அதுவே ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுப்பார் சாமி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் சிம்பிளாக இதே சமயத்தில் நல்லா குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி பிரசாதங்கள் வச்சு கிருஷ்ண ஜெயந்தியை நாங்கள் செலிப்ரேஷன் பண்ணோம். எங்கள் வீட்டு கிருஷ்ணர் எப்படி இருக்காருன்னு சொல்லிட்டு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதோட லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.